Hi friends, welcome to Abhi's Kitchen. நம்ம இன்னைக்கு சேனல்ல பாவக்காய் சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ingredients பாவக்காய், அரிசி மாவு 1 கப், சோள மாவு 1 கப். இது ப்ளீச் பண்ணாதது, அதனால yellow கலர்ல இருக்கு. கடலை மாவு 1/2 கப், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், Garam Masala 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பொரிக்க எண்ணெய் தேவையான அளவு. வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்ப எல்லா பாவக்காவையும் இந்த அளவுக்கு தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்பதான் சிப்ஸ் ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். நம்ம இப்போ எல்லா பாவக்காவையும் இந்த அளவுக்கு தின்ன ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க இப்போ இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் 1 கப் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். அது கூடவே 1/2 கப் கடலை மாவு, 1 கப் சோள மாவு ஆட் பண்ணுறேன். எனக்கு பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன சால்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சால்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாம் நல்லா தண்ணி விடாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ இதெல்லாம் ட்ரையாக மிக்ஸ் பண்ணிட்டோம். சப்போஸ் உங்களுக்கு உப்பு இல்லைன்னா காரம் கம்மியாக இருக்குன்னா லைட்டாக இந்த மாவை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க எல்லா பாவக்காவையும் இதில் ஆட் பண்ணுறேன். நான் இப்போ இதில் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த பாவக்காவை ரொம்ப தின் ஸ்லைசஸாக போட்டாலும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உடஞ்சிரும். ரொம்ப திக்காக இருந்தாலும் உங்களுக்கு சிப்ஸ் அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ தின் டு மீடியம் அந்த ஷேப்பில் நீங்கள் இந்த பாவக்காவை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சிப்ஸ் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் ஆல்மோஸ்ட் இதில் 1 கிளாஸ் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ஊறணும்னு அவசியம் இல்லை. இது ஊறினாலும் ரொம்ப சாகி ஆகிடும். நம்ம இப்போ இதெல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இது சூடானதுக்கு அப்புறமா நம்ம இந்த பாவக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் இதில் சின்னதாக ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா ஆயில் ரொம்ப அப்சர்வ் ஆகாது. நம்ம இப்போ இந்த பாவக்காவெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் உங்களுக்கு ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. லைட்டாக இப்போ திருப்பி விட்டுக்கலாம். ஜென்ரலாக பாவக்காய்னா நிறைய பேருக்கு பிடிக்காது, கசப்பாக இருக்கும்னு. நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ரொம்ப ஈஸி ரெசிபி தான். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாவக்காய்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துட்டுருக்கு. நான் இன்னைக்கு ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணல, அதனால எனக்கு இந்த பாவக்காய் சிப்ஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்காது. உங்களுக்கு இந்த சிப்ஸ் ரொம்ப பிரைட்டாக வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு இன்னும் நல்லா பிரைட்டாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி ரெகுலர் ரெட் சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பாவக்காயில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட பாவக்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு, க்ரன்ச்சியாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.